ஹாய் ஃபோக்ஸ், பேசுறது காசி. அப்புறம் வீக்கெண்ட் வந்துச்சு, என்ன பண்றதுன்னு தெரியல. அதனால என்ன பார்க்கலாம்னு சொல்லிட்டு மிஸ்டர் பிரீத்தன் கிட்ட ஒரு ரெக்கமெண்டேஷன் கேட்டேன். அவர் என்ன சொல்றாருன்னு சொல்லிட்டு கேட்போம். மிஸ்டர் பிரீத்தன். எஸ் காசி, வணக்கம் மக்களே, வெல்கம் டு தமிழ் டிராகன் யூடியூப் சேனல். சொல்லுங்க காசி. சொல்லுங்க பிரீத்தன், வீக்கெண்ட் என்ன பண்ணலாம்? காசி, ஒரு என்டர்டைன்மெண்டான ஆக்ஷன் படம் பாருங்க காசி, ஜாலியா ஜோவியலா. அப்படி ஏதாவது நல்ல படம் வந்தா நீங்க சொல்லுங்க. எஸ், ஜாக்கி சான் அப்படின்னு சொன்னோம்னா நம்மளுக்கு ஞாபகம் வர்றது என்ன காசி? அந்த மாதிரி ரிலேட்டடா. ஆனா நார்மலா ஹாலிவுட் படங்கள் ஞாபகம் வர்றது கொஞ்சம் பெரிய விஷயம் தான். நிறைய சைனீஸ் அந்த குங்ஃபு ஸ்டைல் தான் ஞாபகம் வரும். ஓகே, உங்களுக்கு ஞாபகம் வந்தது ஒரு பெரிய விஷயம் இருந்த. சோ இந்த மாதிரி ஒரு அந்த ஸ்டாண்டர்ட்லயே 1996ல வந்த படம் காசி, ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் அப்படின்ற பேரு, ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் படம் பேரு. இது எதர்ச்சியா நான் இன்னைக்கு டிஸ்கவரி தமிழ்ல படம் போட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு எனக்கு தெரியல காசி. சர்ப்ரைஸ் பாருங்க, பயங்கரமான. அதுல நான் இந்த படத்தை திடீர்னு பார்த்தேன், செம்மையா எடுத்திருக்காங்க காசி. 1996ல ஜேம்ஸ் பாண்டோட இன்ஸ்பிரேஷன், ஜேம்ஸ் பாண்டா பத்தின டைலாக் எல்லாம் படத்துல வர்றது சூப்பரா இருக்கு. ஜாக்கி சான் வந்து அவரே ஜேம்ஸ் பாண்டா நினைச்சு காமெடி பண்றாரு. இந்த மாதிரியான விஷயங்கள்ல இன்ட்ரெஸ்டிங்கா போகுது காசி. கதை என்னன்னு கேட்டீங்கன்னா ஒண்ணுமே இல்ல, சிம்பிள். ஒண்ணு பாத்தீங்கன்னா, ஒரு யுரேனியம் அந்த மாதிரியான மெட்டீரியல்ல ரஷ்யா, ஓகேவா, ரஷ்யால மெயினான இருக்கிற ஒரு இடத்துல இருந்து ஒரு அதை கடத்துறதுக்கு ஒரு மாஃபியாவோட லீடர் வந்து ஒரு ஹாங்காங் போலீஸ சேர்ந்த ஒருத்தரை சிஐஏ மூலியமா வர வச்சு இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸா ஒரு ஒர்க் பண்ணிருப்பாங்க. அவர் அது திருட வச்சு அவங்க அப்பாவை போட்டு தள்ளி, அப்புறமா இந்த மாதிரியான, அதுக்கப்புறம் ஜாக்கி சான் அதுக்குள்ள இன்வால்மெண்ட் ஆவாரு. இந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல போவோம். மெயின் கோர் வந்து அந்த யுரேனியம் திரும்ப மீட்டுட்டு ரஷ்யா கிட்டே ஒப்படைச்சிட்டு ஜாக்கி சான் வந்து ரிலீஃப் ஆகணும். இதுதான் சிம்பிள் காட்சி. தமிழ்ல இருக்கு அப்படித்தான். யா, அப்சல்யூட்லி. தமிழ்ல இல்லாம எப்படி காட்சி? சும்மா காமெடி டைலாக், ஜாக்கி சானோட வாய்ஸ் அப்படியே சொந்த வாய்ஸ் மாதிரி கேக்குது. பயங்கரமான டப்பிங் காட்சி, சூப்பரா பண்ணியிருந்தாங்க. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, அந்த ஜேம்ஸ் பாண்டு மாதிரி எல்லா ட்ரெஸ்ஸையும் கொடுத்துட்டாங்க, கூட பொண்ணுங்க இல்லைன்றது, இந்த மாதிரி என்ன காமெடி. அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான ஸ்டென்ட் சீன் போயிட்டு இருக்கோம். பனி பிரதேசத்துல போயிட்டு ஒருத்தரை சுத்தி வளைச்சு அந்த இடத்துல போயிட்டு இவர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. எல்லாரும் வந்துட்டு இருப்பாங்க சிஐஏல இருந்து. அந்த நேரத்துல எல்லாரும் வந்ததுக்கு அப்புறமா பக்கத்துல ஒரு படி கேப்பாரு, குளிர்தா அவங்களுக்குன்னு. ஏன்னா இவர் சுத்தமா எதுவுமே போட்டிருக்க மாட்டாரு, ஒரு சாதாரண டிஷர்ட் மாதிரி போட்டிருப்பாரு. அப்போ சொல்லுவாரு, அந்த டிஷர்ட்டை தூக்கிட்டு செம்மையா காட்டுற, இது இப்படி இருந்தா உங்க ஊர்ல குளிராதான் என்ன. அந்த மாதிரி நார்மல் டப்பிங் வந்து நம்ம லோக்கலைஸ்டா ஒரு தமிழ் படம் பாக்குற மாதிரி ஃபீல் கொடுத்தது காசி. வழக்கம் போல ஒரு ஜாக்கி சான் படம் வந்து இருக்குமோ. அதுக்கப்புறம் ஆக்ஷனுக்குன்னு பஞ்சமே இல்ல காசி. ஸ்டென்ட் உங்களுக்கு தெரியும், ஓனா பண்றவரு. அதுலயும் ரிலேட்டபிளான எப்படி பண்ணோம்னா, நம்ம நார்மலா யூஸ் பண்ற பொருள்களை வச்சு வீட்டுக்குள்ள போனா வீட்டுக்குள்ள இருக்கிற பொருள் உங்களுக்கு தெரியும், அதை வச்சு ஸ்டென்ட் பண்ணக்கூடியவரு. ஒரு ஆபீஸ் செட்டப்னா அந்த ஆபீஸ்ல இருக்கிற பொருள்னு, சோ சரௌண்டிங்ஸ்ல இருக்கிற திங்ஸ் யூஸ் பண்ணுவார் இல்லையா, அது வழக்கம் போல அதே மாதிரியான சூப்பர் அட்டகாசமான ஸ்ட்ரென்த் ஒர்க், காமெடியா ஃபன்னா. அந்த டிஃபென்ஸ் மோட்லயே ஃபைட் பண்ணுவார்ல காசி, அதை அப்படியே ஃபாலோ பண்றாரு. அமர்க்கலமா இருந்துச்சு பாக்குறதுக்கு. ஏன்னா இன்னொன்னு என்னன்னா, இதுல பெருசா ஹீரோயின்ஸோட இன்வால்மெண்ட் இல்ல, அந்த மாதிரி லவ் இன்ட்ரெஸ்ட்ன்றதும் இல்ல. சோ அதனால இன்னும் கொஞ்சம் போரிங்ன்றதே இல்ல உங்களுக்கு. நீங்க லவ்வுக்கு எதிரியா அப்படித்தான்? இல்ல அப்படி இல்ல, ஆக்ஷன் படத்துல அது ஒரு மைனஸா இருக்கும் எப்பவுமே, அதனால சொன்னேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சினிமாட்டோகிராஃபி அதுல எல்லாம் உங்களுக்கு பெருசா ஒன்னும் குறை சொல்ற மாதிரி இருக்காது. பட் பழைய படம்ன்றதுனால குவாலிட்டியில ஒரு டிஃபரன்ஸ் இருக்கலாம். ஹை குவாலிட்டியில படம் கிடைக்குதா தெரியல. நான் டிவில டெலிகாஸ்ட் பண்ணத லைவ்ல பார்த்தேன். சோ ஓடிடில இருக்கான்னு தெரியல அவைலபிள். நான் எப்படி இந்த படத்தை மிஸ் பண்ணனே தெரியல அப்படிதான். முக்காவாசி எல்லாம் ஜாக்சன் படமும் பார்த்துட்டேன். இது எப்படி மிஸ் பண்ண? அதுதான் எனக்கும் சர்ப்ரைஸ். நானும் அந்த மாதிரிதான் வச்சேன், இப்படி ஒரு ஜாக்கி சான் படம் இருக்கா அப்படின்னு. நானே அப்புறமா கூகுள்ல போய் செக் பண்ணேன். ஓகே, வந்திருக்கு, ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்ட்டு. வேற ஏதாவது சொல்லுங்க. வேற ஏதாவது இந்த ஜாக்கி சான் படத்துல வர கேரக்டர்ஸ் எல்லாம் அப்படியே ரிப்பீட் ஆகலாம், அந்த மாதிரி வேற ஏதாவது இருக்காங்களா? இல்ல காசி, ஆக்சுவலி நம்ம பார்த்து ரசிச்ச படங்களுக்கு இப்போ ரஷ்யவர் அந்த மாதிரி எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, ராபின்ஹுட், சிட்டி ஹண்டர் எல்லாம் இதுக்கப்புறம் வந்த படம் மாதிரி ஃபீல் ஆகுது. எனக்கு தெரியல 1996 அப்படின்னா. சோ இதுதான் கொஞ்சம் பழைய படமோ, அவரோட ஹாலிவுட் என்ட்ரி அந்த டைம் காலகட்டத்துல வந்த படம் மாதிரி தோணுது. சோ பேரே ஜாக்கின்னு சொல்றாங்க, படத்திலேயே அவரை ஜாக்கின்னு சொல்றாங்க, மென்ஷன் பண்றாங்க ஹாங்காங், அந்த சைனீஸ் அப்படின்ற மாதிரி. சோ அதனால கொஞ்சம் அதான் ஸ்டார்டிங் இயர்ல ஹாலிவுட்டுக்கு சைனா மூவிஸ்ல இருந்து வந்தது அந்த டைமான்னு தெரியல.
இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த எப்படி சொல்றது, நார்மலா இன்வெஸ்டிகேஷன்ல ஜேம்ஸ் பாண்ட் எப்படி கொஞ்சம் வேற நாடுக்கு சிட்டிக்கு எல்லாம் டிராவல் பண்ணுவோம் இல்லையா, அந்த மோட கொஞ்சம் காட்டிருக்காங்க. அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. நம்ம ரஷ்யாவுக்கு போறது, ரஷ்யால இருந்து ஆஸ்திரேலியா போறாங்க, இந்த மாதிரியான கொஞ்சம் டிராவலிங் பண்றது, அதுல வேற மோடு, ஹெலிகாப்டர், ஷிப், சப்மரின், இந்த மாதிரியான விஷயங்கள். டைரக்டர் பேர் என்ன சொன்னீங்க? ஸ்டான்லி டாங்கா. இப்போ நீங்க அது சொன்ன உடனே தான் தெரியுது பிரீத்தன், அந்த படத்தை நான் பாத்துருக்கேன் பிரீத்தன். எனக்கு பேர் பாத்துருவீங்க. நான் பாக்கலையே. கன்ஃபார்மா பாத்துருப்பீங்க, மறந்துட்டு இருப்பீங்க. படம் பேர் வந்து போலீஸ் ஸ்டோரி 4 ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக். ஓஹோ, அப்படியா காசி? ஆமா பிரீத்தன். அட பாவீங்களா, ஏமாத்திட்டாங்களே. இவனுக்கு வெறும் ஜாக்கி சானின் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக்னு போட்டு வச்சிருக்காங்க. தமிழ்ல என்ன பண்ணாங்கன்னு தெரியாதா பிரீத்தன்? அது நம்ம ஊருக்கு ஏத்த மாதிரி டைட்டில் மாத்துவாங்கல்ல. இல்லையே, கூகுள்ல செக் பண்ணதுக்கும் அது போலீஸ் ஸ்டோரின்னு காட்டவே இல்லைங்களே. அப்படிங்களா? மறந்துட்டு இருப்போம். இல்ல, இயர் என்ன புரியல? இயர் 96 தான். அப்படியா? ஓஹோ, ஓகே. பட் நான் எனக்கு தெரிஞ்சு நான் சொல்லியிருக்கேன் உங்களாடி, போலீஸ் ஸ்டோரியில ஃபர்ஸ்ட் படம் இதான் காசி நான் பாக்குறேன். நம்பினால் நம்புங்கள். போலீஸ் ஸ்டோரி அதுல வேற எதுவுமே பாக்கலையா? ஆமா காசி, சர்ப்ரைஸ். நான் அன்னைக்கு கூட பேசிட்டு இருக்கும்போது சொல்லியிருந்தேன் உங்ககிட்ட. சோ எப்படி எனக்கு தெரியாமலே பாத்துட்டேன் ஒரு படத்தை. ஓகே, அப்ப நீங்க ரொம்ப நல்லதா போச்சு பிரீதன். நீங்க போலீஸ் ஸ்டோரி மறுபடியும் பாக்கலாம், தமிழ்ல இருக்கு, சூப்பரா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தா அது இன்னும் சூப்பரா இருக்கும். ஆமா காசி. சோ 4 பார்த்தாச்சு, அதை தொடர்ந்து அப்போ ஒன்னொன்னு எடுத்து பார்க்கலாம் போல. சோ இந்த வாரத்துக்கான ஸ்ட்ராங் ரெக்கமெண்டேஷன், இப்போ சஜஷன், அதை தாண்டி என்ன வேணா சொல்லுங்க. இந்த படம் சூப்பரா இருக்கு. என்ன மாதிரி நீங்களும் இந்த வீக்கெண்ட் இருக்கு என்ன பார்க்கணும், ஏதாச்சும் ஒரு படம் பார்க்கணும் நல்ல படமா அப்படின்னு யோசிச்சிருந்தீங்கன்னா அதுதான் பிரீத்தன் சொன்ன மாதிரி போலீஸ் ஸ்டோரி 4 என்கிற ஏகேஏ ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் பாருங்க. இல்ல அவ்வளவுதான் காசி. இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ரெக்கமெண்டேஷன்ஸ் வேணும்னா அதை சொல்லலாம், இல்ல ஏதாவது ஒரு ரிவ்யூ வேணும்னாலும் சொல்லுங்க, டீடைல் அனலைஸ் வேணும்னா கேளுங்க கமெண்ட்ல. இதே மாதிரி தொடர்ந்து ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கும் இனிமே. சஜஷன்ஸ் எந்த படம் டிவி ஷோஸ் பார்த்தாலும், அதே சமயம் நாங்க வெப் சீரிஸ் பார்த்தாலுமே, மெகா சீரியல் கூட உங்களுக்கு நல்லா இருந்துச்சுன்னா சொல்லுவோம். ஓகே காசி, அதை அடுத்த வீடியோல பேசலாம்.